நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க பாருங்க, இந்த தகடுல எழுத்துக்கள் பதிஞ்சு இருக்கு. இத நான் ஒரு உளியின் உதவியோடு செதுக்கி இருக்கேன். இத படிக்கிறதுக்கு கண்கள் அவசியமா இருக்காது. அதனால இத நம்மளுடைய கைகளாலேயே இத தொட்டு நம்மளால இத படிக்க முடியும். இப்ப நான் இதை எப்படி பண்ணனு உங்களுக்கு சொல்றேன். கண்களின் இருளை விட ஒரு பெரிய இருள் இந்த உலகத்தில வேறு ஒன்று உள்ளது. அறியாமை அதன் பெயர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 மகாராணி, இப்ப என்னுடைய வேண்டுகோள் இதுதான். நீங்க விஜயநகரத்தின் கல்வி மந்திரிக்கு இத கட்டளை இடணும். இந்த முறை மூலமா பார்வையற்ற அனைவருக்கும் நீங்க கல்வியை வழங்கணும். இந்த செயலை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால மட்டும்தான் முடியும். வந்துட்டு இருக்காரு, அவரு வராரு. இப்ப இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சாச்சு, புதிரை தீர்த்து வச்சாச்சு. இப்ப என்னோட இதயம் சொல்றது என்னன்னா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரமே அவரு இங்க வந்துருவாரு. மகாராஜா வராரு. மேளம் வாசிங்க. மகாராணி வாழ்க! மகாராணி, நாங்க எல்லாரும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை இந்த நாடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்க தேடியும் அவரு கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டா மகாராஜா வந்துருவேன்னு அந்த மடல்ல சொல்லி இருந்தாரே. அப்புறம் ஏன் மகாராஜா வரல? கஞ்சப்பையிலோட ராஜ்யத்துக்கு ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கணும்னா உன்னதான் தேர்ந்தெடுக்கணும். நாணயத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்ததோ அப்படியே இங்கிருந்து ஓடிட்ட. நல்ல வேளை என் மருமக சாரதா உனக்கு தெரியாம கொஞ்சம் நாணயத்தை சேர்த்து வச்சிருந்தா. இல்லன்னா அந்த புடவைக்காரனுக்கு என்ன அம்மா. தூக்குங்க. எதை தூக்கணும்? ஐயோ, உங்களோட தலையை கொஞ்சம் தூக்கி என்ன பாருங்க. நான் எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா சந்தோஷப்படாம சோகமா இருக்கீங்க. அம்மா சாரதா தேவி, நான் ஏன் பார்க்க இவ்வளவு சோகமா இருக்கேன்னா உண்மையாவே சோகமா தான் இருக்கேன். போங்க. இப்பதானே வந்து எங்க போறது? ஐயோ, நான் உங்ககிட்ட இல்ல என் கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன், இனிமே நான் புடவையே வாங்க மாட்டேன். நீ புடவை வாங்கினதுனால நான் சோகமா இல்ல. நான் ஏன் சோகமா இருக்கேன்னா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வச்சிருந்த 2 புதிர்களுக்கும் நான் சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டேன்.
ஆனா இன்னமும் மகாராஜா வரவே இல்ல. இது என்ன? சாரதா புடவை வாங்கினதே அதுக்காக தான். அதாவது மகாராஜா வரும்போது மகாராணியும் வருவாங்க. அப்போ அழகான புடவையை கட்டிக்கிட்டு அவங்கள வரவேற்கணும்னு நினைச்சா. இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் இனிப்புகளும் கொடுத்தாச்சு, இன்னும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இப்பயே 2 பேரும் கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் சீக்கிரமா மகாராஜா இங்க வரலன்னா என்ன நடுத்தருவுக்கு கொண்டு போயிடுவீங்க போல இருக்கே. ஒரு வேலை பண்றீங்களா? நீங்க உள்ள போங்க, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுங்க. எதை நினைச்சு பயந்துனோ அதுவே நடக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த பார்வை இல்லாத நபரை கவிதைய படிக்க வச்சு காமிச்சிட்டாரு. ஆனா உன்னால எதுவும் பண்ண முடியல. உன்னோட உளவாளிகளை எங்க போனாங்க? கிருஷ்ணதேவராயரை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னல, எப்ப கண்டுபிடிப்பாங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயரே விஜயநகரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்களா? அப்படி எதுவும் நடக்காது மகாராணி. ஏன்னா புதிருக்கான விடைய கண்டுபிடிச்சும் கூட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான் இங்க வரலையே. அதோட நாளைக்கு 3வது நாளும் முடிய போகுது. ஆனா இதுவும் சாத்தியமா இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கோ நாளைக்கோ இடையில இன்னொரு புதிர் வந்து நிக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி தோணல மகாராணி. நம்மள வேற யாரோ தான் திட்டம் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, வேற எதுவும் இல்ல. ஒருவேளை அது நடக்கலனா உண்மையாவே அவரு கிருஷ்ணதேவராயரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மகாராணி யாரும் நம்மள தாக்கிக்கிட்டு இருக்காங்க. மகாராணி நீங்க வீசின வாள் என் காலை கிழிச்சிருச்சு. இந்த அம்பு உன் இதயத்தை தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கத்திய தூக்கி எறிஞ்சேன். இன்னொரு கடிதம் வந்திருக்கு. இதுலயே ஒரு புதிர் இருக்கு. எவ்வாறு இது சாத்தியமாகும் என்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 1000 கிரகணங்களை சூரியனில் வைத்து காட்டுங்கள். இப்ப சொல்லுங்க, இந்த கடிதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அந்த அளவுக்கு பெரிய விஞ்ஞானியா? அவரால் சூரியன் மேல 1000 கிரகணங்களை வச்சு காட்டிட முடியுமா? உன்னுடைய புத்திக்கு தான் கிரகணம் பிடிச்சிருக்கு பிரளயங்கர். இன்னும் உன்னால பண்டிதர் ராமகிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியலல்ல? எங்கெல்லாம் நம்முடைய புத்தி சோர்வடைஞ்சு நிக்குதோ அங்கதான் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரால இந்த புதிருக்கும் விட கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? எந்த புதிர்? இதோ இப்ப படிச்சனே இந்த புதிர் தான். எந்த புதிரை நீங்க படிச்சீங்க? நீங்க உங்க நினைவை இழந்துட்டு இருக்கீங்க மகாராணி. நான் முழு சுயநினைவோட தான் இருக்கேன் பிரளயங்கர். அதனாலதான் எந்த புதிரை சொல்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இங்க இப்படி ஒரு அம்பு வந்திருக்குன்னோ அதுல ஒரு புதிர் இருக்குன்றதும் நமக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்கு, எனக்கு, அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு. சரியா சொன்ன. இந்த தடவை நம்ம எந்த தவறையும் பண்ணிடக்கூடாது. அதனால பண்டித ராமகிருஷ்ணருக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த புதிர் வந்த விஷயம் தெரியவே கூடாது. பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த புதிரை பத்தின விஷயம் தெரியாதுன்னும் போது எப்படி இதுக்கான விடையை கண்டுபிடிப்பாரு? இப்படியே 3வது நாளும் கடந்து போயிடும். அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் திரும்ப வர மாட்டாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா என்னுடைய ராஜ சிம்மாசனத்தை யாராலையும் பறிக்க முடியாது. அற்புதம். என்ன மாதிரியான திட்டத்தை போட்டிருக்கீங்க நீங்க? மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் எல்லாரை விட ஒரு அடி முன்னாடி தான் இருப்பாராம்.
ஒருவேளை இந்த புதிர் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கைக்கு போய் சேரலங்கிறது மகாராஜாக்கு தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும்? உங்ககிட்ட வேற ஏதாவது வழி இருக்கா? என்கிட்ட இந்த ராஜ சிம்மாசனமே இல்லனா அதுக்கப்புறம் நம்ம இந்த விஜயநகரத்துல என்ன பண்றது? இதுதான் நம்ம கிட்ட இருக்க கடைசி வாய்ப்பு. நான் என்னுடைய சிம்மாசனத்தை அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட மாட்டேன். இப்ப நம்ம கிட்ட வேற எந்த ஒரு நல்ல திட்டமும் இல்ல, அதுக்கான தீர்வும் இல்ல. இந்த புதிரை பத்தி நம்மளை தவிர வேற யாருக்கும் சின்ன தகவல் கூட கசிஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மகாராணி. குருவே, உங்களோட கண்ணுல தண்ணீரா? தண்ணீர் இல்லை, இது கண்ணீர். நம்மளோட மகாராஜா இன்னும் இங்க வரலங்கிற துக்கத்துல நான் ரொம்ப சோகமா இருக்கேன். முதல் முறையா ஒரு மனிதர் சோகத்துல லட்டு சாப்பிடறத இப்பதான் பாக்குறேன். கேளுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் வெறும் 2 சூழ்நிலைகள்ல மட்டும்தான் லட்டு சாப்பிடுவேன். ஒண்ணு, நான் சோகமா இருக்கும்போது. 2வது, நான் சோகமா இல்லாத போது. ஆனா குருவே, இப்படி அதிகமா லட்டு சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. இங்க மோசமான விஷயம் நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களாலதான் மகாராஜா இன்னும் இங்க திரும்பி வரல. நான் என்ன பண்ணேன்? நான் தான் 2 புதிர்களுக்கும் விடையை கண்டுபிடிச்சல. அப்படி உங்களுக்கு மட்டும்தான் தோணுது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. கண்டிப்பா அந்த 2 புதிர்கள்ல ஒரு புதிருக்கான தீர்வை நீங்க சரியா கண்டுபிடிக்கல. அதனாலதான் மகாராஜா திரும்ப வரல. அட என்ன பண்றீங்க? அட லட்டு, நான் புதிர்க்கான விடையை சரியா கண்டுபிடிக்கலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, உங்க கண்ணை மூடிக்கிட்டு நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. நான் எந்த புதிருக்கு தப்பான பதில சொல்லி இருக்கேன்னு கண்டுபிடிங்க. குருவே, ஒருவேளை அவரு 3வது இன்னொரு புதிரை கூட அனுப்பியிருக்கலாம் இல்லையா? பண்டிதரே, மகாராஜா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எல்லாரும் ஏன் என்கிட்டயே கேக்குறீங்க? என்னவோ நான் தான் மகாராஜாவை தடுத்து வச்சிருக்கிற மாதிரி. நீ இதை சொல்லி, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பண்டிதரே, மகாராஜா எங்க திரும்பி வரத்துக்காக நீங்க எவ்வளவு ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப மகாராஜா திரும்பி வரலன்னும் போது நீங்க எவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உங்க சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வந்தேன். நானும் சோகமா தான் இருக்கேன். லட்டு தீந்துடுச்சு. நானும் சோகமா தான் இருக்கேன். ஆனா என்னுடைய நம்பிக்கையை நான் இன்னும் இழக்கவே இல்லை. ஏன்னா 3 நாட்கள் முடிய இன்னும் நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில தான் 3வது நாள் முடியும். அப்படி மகாராஜா நாளைக்குள்ள திரும்பி வரலனா அப்ப நீ என் சோகத்தை பகிர்ந்துக்கவா சூரியன்? இப்ப நீ கிளம்பு. மகாராஜா ஏன் இன்னும் வரலன்னு நீ என்னை யோசிக்க விடு. அப்படி அவரு வரலனா இன்னும் ஏன் அவர்கிட்ட ஒரு செய்தி கூட வரல? சரி, நான் கிளம்புறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் பண்டிதரே. ஒருவேளை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்திய அனுப்பியிருக்கலாம்ல? அவர் அனுப்பின செய்தி உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சிருக்கலாம்ல? அந்த வேற யாரோ ஒருத்தங்க அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா மகாராஜா உங்களுக்கு எந்த செய்தியும் அனுப்பல நினைப்பீங்க. 3 நாட்களும் கடந்து போயிடும். அவர் திரும்ப வரமாட்டார்னு முடிவு பண்ணிடுவீங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம் பண்டிதரே. ஏன்னா மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு விஜயநகரத்துல உங்கள மாதிரி ஒரு நல்ல நண்பர் இருக்கும் போது கண்டிப்பா அவருக்கு எதிரிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீ என்ன சொல்ற? மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு விஜயநகரத்துல யார் எதிரியா இருக்க முடியும்? நீங்க இந்த புதிர்களை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காதீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துக்கு மகாராஜாவா இருந்தவர். ஆனா நான் தான் விஜயநகரத்துடைய மகாராணி. என்ன அரசவையில பறக்கிற குரங்கா? என்ன அரசவையில பறக்கிற குரங்கா? சபையில பறக்கிற குரங்கு வந்திருக்கா.
அரசவைக்குள்ள பறக்கிற குரங்கா. என்ன பறக்கிற குரங்கா? என்ன பறக்கிற குரங்கா? என்ன பறக்கிற குரங்கு வந்திருக்கா? அரசவையில பறக்கிற குரங்கா? என்ன பாக்குறீங்க? குரங்கு. இங்க எந்த ஒரு பறக்கிற குரங்கும் இல்லையே. இங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்ப யாருக்கு தைரியம் வந்தது? மன்னிச்சிடுங்க மகாராணி. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க? மன்னிச்சிடுங்க மகாராணி, இந்த காரியத்தை பண்ணது நான் தான். நீங்க ஆரம்பிங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராணி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? இவர் சொன்னதை கேட்டீங்களா? இவரோட புத்தி இப்ப முழுமையா மழுங்கி போயிடுச்சு. அதனாலதான் இப்படி முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. சொல்றேன் மகாராணி, இப்படி பண்ண வேண்டியது அவசியமா இருந்தது. அப்படி அந்த அளவுக்கு முக்கியமானதா இருந்தா மைனாவை பறக்க வச்சிருக்கலாம், கிளிய பறக்க வச்சிருக்கலாம், காக்காவையும் மயிலையும் பறக்க வச்சிருக்கலாம். இப்படி குரங்க பறக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது இப்படி போய் சொல்லி. குருவே, நான் மட்டும் அப்படி பண்ணலனா அரசவை உறுப்பினர்கள் எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் அரசவைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க இங்க வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இருக்கீங்க? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை காட்ட விரும்புறேன் மகாராணி. இங்க பாருங்க. இது என்னது? இது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வச்சிருந்த அம்பு. இது கூடவே ஒரு புது சவாலையும் அனுப்பி வச்சிருக்காரு. மகாராஜா கிட்ட இருந்து செய்தியா? நான் இந்த கடிதத்துல இருக்கிற செய்தியை உங்க எல்லார் முன்னாடியும் படிக்க விரும்புறேன். சரி, படிங்க படிங்க, சீக்கிரம் படிங்க மகாராணி. மகாராஜாவோட செய்தி. மகாராஜா என்ன சொல்றாருன்னா, இன்னொரு செய்தியை இணைத்து 3ஆம் அம்பை நான் அனுப்பி வைத்தேன். ஆனால் யாரோ ஒருவர் அதை எடுத்து ஒளித்து வைத்துள்ளார்கள். இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காரியத்தை பண்ணது யார் என்று எனக்கு தெரியும். அந்த அம்பை அவர்கள் காளி கோவிலுக்கு பின்னாடி வைத்து விட்டால் நான் அவர்களுடைய பெயரை சொல்ல மாட்டேன். அவர்கள் தப்பித்து விடலாம். அப்படி மட்டும் அவர்கள் பண்ணவில்லை என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அந்த அம்பை திருடியது யார் என்று அனைவருக்கும் முன்பு நான் சொல்லிவிடுவேன். எந்த தேச துரோகி இந்த மாதிரியான காரியத்தை பண்ணது? இப்ப ஏற்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் நரகத்துல கூட இடம் கிடைக்காது. மகாராணி, இத பண்ணவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா என்னோட மந்திர சக்திகளை வச்சு நான் அவங்கள அப்படியே பஸ்பமாக்கிடுவேன். அதர்மக்காரங்க, துரோகிங்க, ஏமாத்துக்காரங்க, வெக்கம் கெட்டவங்க, துஷ்டர்கள். போதும் நிறுத்துங்க. போதும் நிறுத்துங்க ராஜகுரு அவர்களே. சரி, அது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ராஜகுரு, உங்களுடைய மரியாதையை இழந்துடாதீங்க. அது யாரா இருந்தாலும் அவங்க நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு யாரு துரோகம் பண்ணிருந்தாலும் அவங்க துரோகம் பண்ணது அவருக்கு இல்ல, அவங்களுக்கு அவங்களே துரோகம் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் கிடைச்சாங்கன்னா என்னுடைய வாள் அவங்களுடைய ரத்தத்துல நிச்சயம் நனையும். ஒருவேளை மரணத்திலிருந்து அவங்க தப்பிக்க நினைச்சாங்கன்னா அவங்களாவே என் முன்னாடி வந்து சரணடைஞ்சிடணும். இப்பவே இந்த இடத்திலேயே. மகாராணி, அந்த திருடங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து சரணடையெல்லாம் மாட்டாங்க. அதுக்கு காரணம் வெக்கமாவும் இருக்கலாம், பயமாவும் இருக்கலாம். ஆனா அந்த அம்ப திருநவங்களை வச்சு நாம என்ன பண்ண போறோம்?
நமக்கு தேவையானதெல்லாம் அந்த அம்பு தான். அந்த அம்புல இருந்த புதிர் தான், அதாவது மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வச்சது. அதனால யார் அதை திருடி இருந்தாலும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்களே அந்த கடிதத்தையும் அம்பையும் காளியம்மாவுடைய கோவிலுக்கு பின்னாடி வச்சுட்டு வந்துருங்க. அதுவும் ராத்திரி தனியா போய் வைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படாதீங்க. நான் என்னுடைய வீரர்களுக்கு கட்டளை இடுறேன். ராத்திரி நேரத்துல கோவில் பக்கத்துல எந்த நபர் போனாலும் அவங்கள கைது பண்ண வேண்டான்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். கோவில் இருந்து தூரத்துல ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த அம்ப வச்சிருட்டோம். இது மூலமா அவங்க கிட்ட போக வேண்டிய அவசியமும் இருக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்னது சரியானதுதான். அந்த திருடனை வச்சு என்ன பண்ண போறோம்? நமக்கு அந்த அம்பும் அப்புறம் அம்புல இருக்கிற செய்தி, அதுதானே நமக்கு வேணும். ஆமா, அம்பு குறிய தாக்கிடுச்சு. இப்ப திருடன் வழிக்கு வந்துதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணன், நீ உடல் பயிற்சி பண்ணும்போது உடம்புல அதிகமா எண்ணெய பூசிப்பியா? உடம்புல எண்ணெயா? இல்லையே. ஏன்? அது ஏனா நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிற. இப்ப தலை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்சம் இருங்க, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி. என்ன சொல்லுமோ சீக்கிரமா சொல்லு. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட புத்திசாலித்தனத்தை பத்தியும் திறமைய பத்தியும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? சந்தேகம் இருக்கு. அதனாலதான் பண்டிதரே, ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்க. எப்ப பார்த்தாலும் என்னோட மகாராஜா பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. பாத்தீங்களா திரும்ப தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்படி மகாராஜா அவ்வளவு பெரிய புத்திசாலினா உங்களுக்கு 4வது அம்பு அனுப்பும் போது அதுல எழுதப்பட்டிருந்த கடிதத்துல 3வது அம்பு யார்கிட்ட போய் சேர்ந்ததுனோ அனுப்பியிருக்கலாம்ல. யார் அந்த அம்பையும் புதிரையும் ஒளிச்சு வச்சிருக்கானோ அனுப்பியிருக்கலாம்ல. எனக்கு இதுல ஏதோ சரியா படல. ஒருவேளை இவனுக்கு என்னுடைய திட்டம் தெரிஞ்சிடுச்சா? இப்படி பண்ணு. பார்த்தா பைல்வான் மாதிரி தான் இருக்க. ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. நீ ஒரு பைல்வானா இல்ல விசாரணையாளரானு? எப்ப பார்த்தாலும் சின்ன விஷயத்த கூட பெரிய மலையாக்கிடுற. எப்ப ஒரு பைல்வானா இருந்தா பைல்வான வேலையை மட்டும் பாரு. நீ பலத்துல கவனம் செலுத்து, நான் புத்தியில கவனம் செலுத்துறேன். புரிஞ்சுதா? மகாராணி, நீங்க என்ன உடனே இங்க வர சொல்லியிருந்தீங்களாமே, என்னாச்சு மகாராணி? ஏதாவது பிரச்சனையா? இந்த அம்பையும் இதுல இருக்க செய்தியையும் காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல எய்திருங்க. மகாராணி, நீங்க ரொம்ப கபடமான புத்தி உள்ள ஆள் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் விரிக்கிற வலையில விழுந்துட்டே இருக்கீங்க. இது எல்லாமே அவரோட திட்டம் தான். ஒருவேளை அவர் சொன்ன விஷயம் உண்மையா இருந்ததுன்னா, நிறைஞ்ச சபையில அவமானப்பட்டு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு பதிலா நானே பதவியை தியாகம் பண்றது மேல். மகாராணி, என்ன சொல்ல? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. அப்புறம் என்னுடைய கட்டளைய வெறும் வேண்டுகோளா மட்டும் நினைச்சு தப்பு பண்ணிடாத. உங்களோட கட்டளையை மீறி நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பார்க்கும் போதெல்லாமே சந்தேக கண்ணோட தான் பார்க்கிறாரு. இப்போ அவருடைய முழு கவனமும் நிச்சயமா என் மேலதான் இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த அம்பை நான் வைக்கிறதுக்கு போனேன்னா நிச்சயம் திரும்ப வருவேன். ஆனா விலங்குகள் கட்டப்பட்ட ஒரு கைதியா வருவேன். ஆனா உங்க மேல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதனால இந்த காரியத்தை நீங்க செஞ்சா ரொம்ப சரியா இருக்கும்னு தோணுது. மகாராணி, எனக்கு எப்பவும் என்னை விட உங்க மேலையும் உங்க பதவி மேலையும் தான் அக்கறை அதிகம்.
அதனால இதை நீங்களே பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியுது தானே? எனக்கு எல்லாம் புரியுது. உன் பேச்சும் புரியுது, அதுல ஒளிஞ்சிருக்கிற மிரட்டலும் புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு சரியான நேரத்துல சரியான பதில கொடுப்பேன். சரி, போகாத. என்ன செய்யணுமோ அதை நானே பாத்துக்கிறேன். இங்கிருந்தே இந்த அம்ப மரத்து மேல எய்திரலாம். வணக்கம் மகாராணி. நீங்க இங்க எப்படி? நான் தான். என்ன தவிர வேற யாரு இருக்க முடியும்? ஏன் என்னை பார்த்து இவ்வளவு வியந்து போயிருக்கீங்க? ஏன்னா நான் உங்களை பார்த்த அந்த அளவுக்கு வியந்து போகல மகாராணி. மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ண நீங்களா இருக்க கூடாதுன்னு. ஆனா நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்க. விஜயநகரத்தின் மகாராணி, ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு என் மனசு உடைஞ்சிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. என்னுடைய உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த விஷயத்தை எப்பவும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அனுமதி வழங்குங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு நீங்க கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க விரும்பலையா? இல்ல மகாராணி, அத நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமையும் எனக்கு இல்ல. ஏன்னா நீங்க ராஜ சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிறவங்க. விஜயநகரத்தின் ராஜ சிம்மாசனத்துல, என்னையே நான் அர்ப்பணிச்சிருக்கிற அந்த சிம்மாசனத்துல. என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தமே அந்த சிம்மாசனம் தான். எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துளி உயிரும், என் உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துளியும் அந்த சிம்மாசனத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எனக்கு அந்த சிம்மாசனம் ஒரு கோவில் மகாராணி. நான் அதோடைய பூசாரி. நீங்க அந்த ராஜ சிம்மாசனத்தின் தேவி. அதனால ஒரு சேவகனால தேவி கிட்ட எப்படி கேள்வி கேட்க முடியும்? பண்டித ராமகிருஷ்ணரை நான் நான் தான் சொன்னல, தூங்கிட்ட இழுப்புங்கன்னு சொன்னல. கேட்கறதே இல்ல, சொல்றத கேட்கறதே இல்ல. சொன்னா இல்லையா? சொன்னீங்க குருஜி, சொன்னீங்க. அது எங்களுக்கு நல்லாவே கேட்டது. ஆனா நீங்க எங்க கிட்ட எங்களை தூங்க கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லல்ல. நாங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் எப்படி உங்களை எழுப்ப முடியும்? நீங்க தூங்குறியா? தலுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா.
நன்றாக யோசித்து பாருங்கள், இது எப்படி சாத்தியமாகும் என்று. 1000 கிரகணங்களை சூரியன் மீது வைத்து காட்டுங்கள். சூரியன் மேல கிரகணங்களை எப்படி பிடிக்க வைக்க முடியும்? என்ன இது? இப்ப மகாராஜா என்ன விசித்திரமான புதிரை கொடுத்திருக்காரு. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சூரியன் மேல 1000 கிரகணங்களை பிடிக்க வைக்கணுமா? ஆனா அது எப்படி நடக்கும்? இந்த விளக்க நம்மளுடைய சூரியன்னு வச்சுக்கலாம். இதுல என்னால ஒரு கிரகணத்தை படர வைக்க முடியும். ஆனா 1000 கிரகணங்களை எப்படி பண்றது? இந்தா கொடுங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உங்களால சூரியன் மேல 1000 கிரகணங்களை பிடிக்க வைக்க முடியலன்னா அப்புறம் நீங்க 1000 நாணயங்கள் தர வேண்டியதா இருக்கு. கவலைப்படாதீங்க குருஜி, கவலைப்படாதீங்க. 1000 நாணயங்கள்லாம் நாங்க தந்துடுறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய தனியும் மணியும் ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி இருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. அப்புறம் எங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிருவீங்க. பிடிக்கிறது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து எங்களுக்கு பரிசும் கொடுப்பீங்க குருஜி. அப்படியா? அப்ப சொல்லுங்க சொல்லுங்க, இந்தாங்க. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க எல்லார்கிட்டையும் இந்த திட்டத்தை வகுத்தது நான் தான் சொல்லணும், புரிஞ்சுதா? சரி, முதல்ல தங்க நாணயங்களை கொடுங்க. சரி இந்தாங்க, முதல்ல பண்ணி காட்டுங்க. தனி, நம்ம முதல்ல பண்ணி காட்டுவோம், அப்பதான் இந்த கிழமை குருஜி நம்புவாரு. பண்ணி காட்டலாம் வா. குருஜி இப்பயே பண்ணி காட்டுறோம், அப்பதான் நீங்க நம்புவீங்க. இதோ பாருங்க, இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது 1000 கிரகணங்கள்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க, இந்தாங்க. வச்சுக்கிட்டேன். சரி குருஜி, இப்ப பாருங்க, சூரியன் மேல 1000 கிரகணங்களை வச்சிட்டோம். அவ்வளவுதான், சூரியனா 1000 கிரகணங்களை பிடிச்சிருச்சு. பாத்தீங்களா, புதிரை பத்தி தீத்தாச்சு குருஜி, தீத்தாச்சு. நாங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். இப்ப பரிசை கொடுங்க. அடே முட்டாளுகளா, என்னையும் முட்டாளாக்க பாக்குறீங்களா? இப்ப நான் உங்களை பாராட்ட போறதில்ல, தடியால அடிச்சு விரட்ட போறேன்டா. வேணாம் குருஜி, குருஜி. வலிக்குது, வலிக்குது, வேணாம். இந்த பக்கமா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன ஆகணும் தெரியுமா? ரத்தம் ஓடும், உயிரும் போகும். இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீதான். இங்க யாரோட ரத்தம் ஓட போகுது? மகாராஜா கிருஷ்ணதேவராயரோடது. யாரோட உயிர் போகணும்? மகாராஜா கிருஷ்ணதேவராயரோடது. இப்ப மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. சூரியன் மேல எப்படி கிரகணத்தை பிடிக்க வைக்கிறது? ஒரு மனிதனால சூரியன் மேல எப்படி கிரகணத்தை பிடிக்க வைக்க முடியும்? சூரியன்ல கிரகணம் பிடிக்கணும்னா அதுக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரணும். இப்ப போலியான சந்திரனை எங்க இருந்து நான் கொண்டு வரது? ஐயோ ஆண்டவா, இன்னைக்கு அரசவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புதிருக்கான விடையை நான் கண்டுபிடிக்கலனா கால அவகாசம் முடிஞ்சிருமே. மகாராஜா வருவார்ன்ற நம்பிக்கையே முடிஞ்சிரும். என்ன பண்றது என்ன பண்றது? இந்த புதிருக்கான விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கோலி வழியா பார்த்தா சூரியன் மங்களா தெரியுது. அப்படின்னா நான் அதாவது நான் 1000 கோலிகளை ஒன்னா சேர்த்து சூரியன் முன்னாடி தூக்கி எறிஞ்சா கிரகணம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏ சூரிய தேவரே, உதவி பண்ணுங்களேன். குருவே, நீங்க இங்க
என்ன விஷயம்? அட, நீங்க மகாராஜா கொடுத்த சவாலுக்கான விடையை கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா இங்க நின்னு கோலி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? சிவ 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 சிவ. நான் கோலிலாம் விளையாடிக்கிட்டு இல்ல குருவே. இந்த சவாலை எப்படி பண்ணி முடிக்கணும்ன்றதை தான் நான் யோசிக்கிட்டு இருக்கேன். அட, இந்த சூரியனை 1000 கிரகணங்களை எப்படி பிடிக்க வைக்கிறது? இங்க பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என் கண்ணுக்குள்ள நல்லா பாருங்க. மகாராஜாவை தரிசிக்கணுங்கிற ஆசை கண்ணீரா உள்ள நிரம்பிக்கிட்டு இருக்கு. எப்போ மகாராஜாவை இதயத்துக்கு நெருக்கமா அரவணைச்சு என் அன்பு மழையால நனைய வைக்க போறேன்னு தெரியல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை அது மட்டும்தான். பாருங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த புதிருக்கான தீர்வை கண்டுபிடிங்க. தயவு செஞ்சு தீர்த்து வைங்க. வாங்க, அந்த மரத்தோட நிழல்ல உட்காந்து இந்த புதிருக்கான தீர்வை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா உச்சி வெயில் என் மண்டைய பொழக்கதை தாங்க முடியல. வாங்க வாங்க, என் பின்னாடியே வாங்க. வாங்க, அந்த மரத்தோட நிழல்ல உட்காந்து இந்த புதிருக்கான தீர்வை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க போனாரு? குருஜி, அங்க பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அட நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே! அட எங்க ஓடுறீங்க? அட நில்லுங்க! இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறாரு? கூப்பிட கூப்பிட திரும்பி பார்க்காம கூட ஓடிக்கிட்டே இருக்காரு. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து பயந்து ஓடுறாருன்னு நினைக்கிறேன். இப்ப மொத்த சுமையும் உங்க தலைமையில தான் குருஜி. சபை ஆரம்பிக்க போகுது. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த 3வது புதிருக்கான விடையை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த சவாலை செஞ்சு முடிச்சிட்டா கூட ஒருவேளை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் விஜயநகரத்துக்கு வந்தாலும் உங்களுக்கே தெரியும்ல, அவர் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும்னு. அவரால் நிச்சயம் உயிர் பிழைக்க முடியாது. நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, வந்துட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவர் இங்க ஏதாவது தோட்டம் வைக்க போறாரா என்ன? அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? குருவே, இதுதான் அந்த கிரகணம். ஒரு நாள் சூரியனை சூழ போறது. வணக்கம் மகாராணி. எல்லாருக்கும் ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காரணம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ரகசியம் ஒளிஞ்சு இருக்கும். அவர் நமக்கு விட்ட சவால் என்னன்னா, சூரியன் மேல 1000 கிரகணங்களை உருவாக்கி காட்டுங்கன்னு. இப்ப இங்க பாருங்க மகாராணி, ஒருவேளை நாம 1000 செடிகளை நிலத்துல நட்டு வச்சோம்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த செடிங்க விசாலமான மரங்களா மாறிடும். அதுக்கப்புறம் இதுக்கு மேல வீசுற சூரியனுடைய ஒளி கதிர்கள் இந்த மரத்துடைய நிழலை உருவாக்கும். அந்த நிழல் சூரியனின் ஒளிக்கு தடங்களாயிருக்கும். அதாவது சூரியனுக்கு கிரகணமாயிருக்கும். அதுவும் 1000 கிரகணங்களா? நான் இப்பவே இதுக்கான ஒரு உதாரணத்தை காட்டுறேன் மகாராணி. மகாராணி, அரசவையில் இருக்கிற ஒளிக்கான அத்தனை வாசல்களையும் மூடப்படணும்னு கேட்டுக்கிறேன். மகாராணி, இங்க பாருங்க.
தனி சூரியன் மேல 1000 கிரகணங்கள் பிடிச்சிருச்சு. இது மூலமா மகாராஜா அனுப்பி வச்சிருந்த 3வது புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டோம் மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.